இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் கிட்ட லாப காசு வாங்கணும் அம்பிட்டு தானே. ஏன் இல்லனா நீ வாங்கிட போதியா? ஐயோ எனக்கெல்லாம் வேணாப்பா. எனக்கு ஒரு சின்ன கேம் 2 பேருக்கும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த ப்ராஃபிட்டோட காசை எடுத்துக்கிட்டோம். இப்ப நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த காசை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணன் ஜெயிச்சா அண்ணன் எடுத்துக்கிட்டோம். என்ன ஓகே தானே? இது நல்ல டீலா இருக்கே. எனக்கு ஓகே. போட்டிக்கு நான் ரெடி. நீ ரெடியா? சண்முகம் நீ ரெடியா? இல்லே எப்படி? அவன் ஜெயிச்சா பணம் அவனுக்கு. இந்த பொம்மை எதுக்கு? இரு வரேன் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறான்? சரிடா. அந்த பொம்மையை தூக்கிட்டு என்ன பண்ண போற? உங்க 2 பேர் கண்ணையும் கட்டி விட்டுருவோம். நீங்க 2 பேரும் நடந்து போய் தோ இந்த அடுக்கல இந்த டெடி பேரு இந்த ஸ்டிக்கரை ஒட்டிடணும். யார் சரியா ஓட்டுறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஓகேவா? சூப்பர் மாமா. அப்படின்னா கண்டிப்பா அண்ணன் தான் ஜெயிக்கும். என்ன பெட்டு? கனி எங்க அண்ணன் ஒண்ணு சும்மா கிடையாது. அவன் போலீஸ். அவன் தான் ஜெயிப்பான். 100 ரூபா பெட்டு வச்சுப்போமா? ஓகே ஓகே மாமா, நீங்க முதல்ல முத்துப்பாண்டி கண்ணை கட்டுங்க. அப்படியா? சரி கட்டி விடுவா. எந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்? தோ, வீரா. இந்த அடுக்கல இந்த 2 ஸ்டிக்கரை ஒட்டணும். இந்தாங்க மர்மோன வச்சுக்கோங்க. நீ அந்த பக்கம் திரும்பு. ரைட் இல்ல. அண்ணே அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் அங்கிள், இப்படி வாங்க, இப்படி வாங்க. அதேதான் போ 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 அப்படி இல்ல. அப்படி இன்னும் கொஞ்சம் திரும்ப. அங்கதானே. அத்தாத்தா வாங்க, அண்ணே வாங்க, தெரியும். வாங்க. போனே நேரா போனே. அண்ணே அந்த பக்கம் தானே. போனே அப்படி ஒட்டுங்க. முதல்ல வாயில லெஃப்ட். ஐயோ அண்ணே. அண்ணே அண்ணே ரைட் அண்ணே. டேய் ரைட்டுடா. அண்ணே அப்படியே ஸ்ட்ரைட் அண்ணே. டிடி ரைட்டு. ஏலே இது கல்லாட்டம். நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். இனி அதெல்லாம் முடியவே முடியாது. நீ ஜெயிச்சிட்ட. இல்ல. லாபம் மொத்தமும் உனக்கு. நான் கொடுத்த முதல் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். லாபம் மொத்தத்தையும் நீயே வச்சுக்க. ஹாப்பி தீபாவளி. கடையில பாக்கி இருக்கிற வழியை நீயே வெடிச்சு தீர்த்துக்க. சுபம். ஐயா ஐயா வந்துருங்க. ஐயோ அங்கடிங்க. சம்முவன் சீரு கொடுத்த பலகாரத்தோட சம்பிரதாயத்துக்கு இந்த வெடியும் கொடுத்து விட்டுருக்கான். எடுத்து வெடிங்க. என்னது? அந்த சம்மா வெறுப்பை கொடுத்து அனுப்பிச்சாராத? ஆமாங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல, பாத்துக்கிடுங்க. நான் தான் திறந்து பார்த்தேன். அம்புட்டும் உருண்டையா இருக்குங்க வெடி. சரி உங்ககிட்ட சொல்லி வெடிக்க சொல்லலான்னு தான் கொண்டு வந்தேன். 2 எடுத்துட்டு போய் வாசல்ல வச்சு வெடிய போடுங்க. பைத்தியக்காரி எடுத்துட்டு போடுங்க. முதல்ல எடுத்துட்டு போங்க. பின்னாடி வைங்க. ஊதுபத்தி பட்டா உசுரு போயிரும். ஆமாயா. ஆமாயா. அணைங்க சீக்கிரம் அணைங்க. ஏங்க என்னாச்சு? என்ன பண்ணுதீங்க? உங்களுக்கு என்ன கோடியா பிடிச்சிருக்கு? வேட்டு போடுறதுக்கு போய் யாராவது பயப்படுவாளா? இது வேட்டா இது. இந்த வேட்டு ஒரே வீட்ல எல்லாம் போய்டுவா. நானும் இதையெல்லாம் பாத்திருக்கேன். வெடி தானே. இப்ப நீங்க போக போறீங்களா இல்ல நான் போய் வேட்டு வெடிச்சிட்டு வரவா? ஐயோ நீ போட்றாதடி. அப்ப நீங்களும் வெடிக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் வெடி வெடிக்க போக விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஐயோ ஐயோ நானே போய் வெடிக்கிறேன். கைய விடுங்க. இந்த முதல்ல பட்டி தூக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஒண்ணுத்துக்கு ஆகாத அந்த வெறும் பைய அவன்கிட்ட இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அக்கா வேண்டாம், என் பொறுமையை சோதிக்காதக்கா. எல வெக்கம் மானம் எல்லாத்தையும் இப்படி உதுத்துட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு பொறுமை ஒண்ணுதான் குறைச்சலா? மானம் கட்டவனே. எல அந்த வெறும் பையில ஜெயிக்க முடியல. பா போய் அந்த வெறும் பை கிட்ட அச்சிச்சண்ட சேர்ந்துடு. பேசுறான். உன்ன மாதிரி மானம் கட்டவனுக்கெல்லாம் அதுதான் லாயக்கு. ஆமா வேண்டாம், இந்த அரு உனிய வாய மூடுன்னு சொல்லுதே. எல நிறுத்தல. ஏன் வாய மூடுவ? ஊர் வாய எப்படி இல்ல உன்னால மூட முடியும்? இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்புமே. அப்ப என்னல செய்வ? என்ன செய்வனா? விட்டா பேசிக்கிட்டே போற நீயே. என்ன செய்ய போறேன்னு கேட்ட? இந்த செய்ய போறேன் இதா. அவங்கிட்ட தோத்துட்டு வந்துட்டு இப்படி என் மண்டைய போட்டு உடைச்சிட்டானே. ஐயோ இடுபட்ட பையன். ஐயோ ஏல என்ன இப்படி போட்டு அடிச்ச? பேசாத. நான் போய் அந்த வெறுப்பேருக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கணுமா நானே?
இன்னும் பேசுற இந்த இடத்துல கூடிய கொஞ்சம் என்ன செய்திய கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு என்ன கோட்டையை பிடிச்சிருக்கு? கூட பிறந்தவளை போய் அடிக்க போதிய அறிவில்ல உங்களுக்கு. விடுங்க. ஏன்டே என்ன பாக்க அமிர்தா மரியாதை உனக்கு? என்ன அக்கா பெரிய அக்கா என் வீட்டுக்கு வந்து என்ன மரியாதை இல்லாம பேச நீ? ரொம்ப துள்ளுதா? என்ன ஒப்பாரி வைக்கிய நீ? ஒப்பாரி எதிர்த்து போடு. வந்ததும் வராததுமா அக்காவும் தம்பியும் சண்டை போட்டு கோவத்துல உங்க அப்பா அந்த அம்மாவோட மண்டைய உடைச்சிட்டாருடி. ரத்தம் கொட்டுது. ஐயோ என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சண்டைய போட்டு மண்டைய உடைச்சதோட நிக்காம இனிமே இந்த வீட்லயே நீ இருக்க கூடாதுன்னு உன் அத்தை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிட்டாருடி. அரை செகண்ட் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அந்த அம்மா வெளிய உட்காந்து ரத்த வழிய அழுதுகிட்டு இருக்குடி. மா சும்மா சொல்லாத, கரெக்டா சொல்லு. அது எப்படிமா? அவராவது அத்தையை அடிக்கிறதாவது, ரெண்டு பேருமே கூட்டு களவானீங்க தானே? ஏட்டி, அந்த மனுஷனோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ரெண்டு பேருக்கும் என்னென்னமோ வாக்குவாதம். அதுல அந்த பொம்பளை என்னத்தையோ வார்த்தையை விட்டுருச்சு போல. உன்னால சமூகத்தை ஜெயிக்க முடியாது, நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடுன்னு சொல்லி இருக்கும் போல. உடனே ஆத்திரத்துல சொம்பெடுத்து அந்த அம்மாவோட மண்டையை உடைச்சிட்டாருடி உங்க அப்பா. இது வேறயா? மா அத்தைக்கு நல்லா வேணும். அப்பா கூட சேர்ந்து என்னெல்லாம் கிரிமினல் வேலை பார்த்துச்சு. அப்ப அவர்கிட்ட அது வாங்கி தானே ஆகணும். அதுக்கு என்னமோ ஆயிட்டு போது, பேசாம இருமா. கோட்டிக்காரத்தனமா பேசாதட்டி. அதுக ரெண்டு தான் மனுஷத்தனம் இல்லாம இருக்கும். நாமளும் அப்படி இருக்க முடியுமா? முதல்ல நீ வீட்டுக்கு வா, அந்த அம்மாவுக்கு மண்டையில மருந்த போடு. மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீ உடனே வந்து சேருட்டி. நான் உடனே வரேன், நீ போன் வை. சீக்கிரம் வா. என்ன எஸ்ஐ முன்னாடியே அடிக்கிறீங்களா? இந்த அம்மா கம்ப்ளைண்டே கொடுக்க தேவையில்ல, நானே ஆக்ஷன் எடுத்து உள்ள தள்ளிடுவேன். என்ன இப்ப வர சொல்லவா? என்ன ஓ பாய்ஸ் இவர ஏன்டியா காட்டுதே நீ? எங்க என் முன்னாடி அந்த அம்மா மேல கை வைங்க பாப்போம். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாப்போம். இது ஏன் வீடு, ஏன் குடும்பம். இதுல தலையிட நீ யாரு? மன்னிக்கணும் மாமனாரு, நான் இந்த வீட்டோட மருமக. இது என்னோட குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். எப்படி வசதி? அப்படி போடுடி ஆசை மருமவளே. என்னடியே பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து சுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இங்க? இல்ல இல்ல இல்ல, நான் வேற மாதிரி பாத்துக்கிட்டேன். அக்கா சத்ததி, இனிமே உனக்கு என்ன அக்கா? பாண்டியம்மா. பாண்டியம்மாவா? என்னல பேரை சொல்லி கூப்பிடுற? ஆமா, பேரை சொல்லி தான் உடைய சொல்லணும். இனிமே உனக்கு என்ன மரியாதை? என்னைய மாற கேட பேசிவிட்டல நீ. பரவாயில்ல மரியாதை. உன்னைய நான் கொல்லாம விட மாட்டேன். இருக்கு உனக்கு.